ஹலோ மக்களே! வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனல்ல இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல் சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. பிகாஸ் இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சேனலா இருக்கும். பிகாஸ் நான் என்னோட போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு நான் வந்து அப்படியே வந்து விசிபிளா காட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஒரு சம்பாத்தியம் அப்படின்றது வந்து கண்டிப்பா முக்கியமா இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்களும் ஒரு ஸ்மார்ட் மணி பண்ணணும் கான்செப்ட்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கும் தெரியும். ஸோ நான் மணி மேக் பண்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட ஒரு பெரிய அப்டேட் ஒன்று இருக்கு. ஸோ அதனால வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பெரிய மூமெண்டம் இல்லை, இன்னைக்கு ஃப்ளாட்டாக தான் வந்து முடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்க போனால் மிட் கேப் வந்து ஒரு 1% வந்து இன்னைக்கு ஏறி இருந்துச்சு. ஸோ அது எதுக்காக ஏறி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி யூஎஸ் ஈரான் சீஸ்ஃபயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையில தான் இருக்கு இப்பவுமே. பட் ஆனால் இன்னைக்கு குவைத்தில் வந்து நாளைக்கு பேச போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா குரூட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸு. ஸோ இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டை கவர் பண்ணிட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோஸ் எப்படி இருக்கு அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ நிஃப்டியோட பாயிண்ட்ஸை பார்த்துடலாம். நிஃப்டியோட பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 0.01% வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 23,943. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 76,686 அப்படின்றதுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 57,688 அப்படின்றது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 1%க்கு மேலே ஏறி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து 14,486 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இருக்கு. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் 12 கீழே வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பிரி வேற இருக்கு. பட் ஆனால் என்னைக்குமே மந்த்லி எக்ஸ்பிரிக்கு அடுத்த நாள் வந்து பயங்கரமான ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ரேலி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜீனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய என்ன நடந்திருக்கோ அதை வந்து புதுசாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையோட லோ வந்து ஜூன் வந்து ரீச் பண்ணாது. ஜூலையோட லோ நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. 23,100 அப்படின்றது தான் ஜூலையோட லோ. ஸோ அந்த லோ வந்து உடைக்காம இருக்கணும். ஸோ அது உடைக்காம இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓவராலாக இதுதான் இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ மார்க்கெட்டோட டிரைவ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். மிட் கேப் வந்து பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஓலா எலக்ட்ரிக் அப்படின்றது வந்து 7% கிட்ட ஏறி இருக்கு. ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக் வந்து நான் முன்னாடி, அதாவது ஒரு ப்ரீவியஸ் 2 வீக்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரேக் அவுட் ஜோன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அது நான் பை ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. பட் இருந்தாலுமே இந்த ஓலா எலக்ட்ரிக் வந்து சார்ட் பேஸ்டா வந்து மேலே போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரெண்ட் குருடாயில் வந்து பிலோ 73க்கு வந்திருக்கு. ஸோ இன்னுமே வந்து இது கீழே இறங்கும் அப்படின்றது வந்து நம்ம பாசிபிலிட்டிஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்போர்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் பையிங்கில் வந்து இன்னைக்கு மாறி இருக்கு மார்க்கெட் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். கீ ரிஸ்க் வந்து இன்னைக்கு என்னென்ன அப்படின்னா ரோல் ஓவர் மேஜர் அப்படின்றது வந்து இந்த டெல்டா அந்த சூப்பர் நோவா அப்படின்றது வந்து இப்போ கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. மழை வந்து வராது அப்படின்றதால கொஞ்சம் இன்னைக்கு மான்சூன் எல்லாமே வந்து கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால நம்மளோட விவசாயமும் அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ரீமியம் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை த்ரெட்ல இருக்கு. ஸோ அதுவுமே வந்து ஒரு பிரச்சனை. அதே மாதிரி ஆட்டோ அண்டு ஐடி செக்டார்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு மைனஸ்ல இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து கீ ரிஸ்க்ல இன்னைக்கு இருந்துச்சு. மார்க்கெட்டோட ஓவரால் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதனால வந்து நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். ஸோ இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸில் பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூன் 24 க்ளோசிங்லையும் ஜூன் 30யோட லைவ்லையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 24ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.1:1 அப்படின்ற ரேஞ்சில் வந்து மேலே இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.05 அப்படின்ற ரேஞ்சில் கீழே இருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்றத வந்து நான் விளக்கமாக உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஷார்ட்டில் முடிச்சிடலாம். ஸோ செக்டார் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மிட் கேப்பு அண்ட் இன்ஃப்ரா பார்த்தீங்கன்னா 0.8% வந்து இன்னைக்கு அரௌண்ட் 1% வந்து மேலே போயிருந்துச்சு. இவி அண்ட் ஆட்டோ வந்து அரௌண்ட் 0.5% வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு.
பியூசி பேங்கை பொறுத்த வரைக்கும் 0.25%, ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் 0.20%, அதே மாதிரி நிஃப்டி ரியாலிட்டி வந்து 0.18% இன்னைக்கு போயிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கீழே விழுந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸு எஃப்எம்சிஜி, எனர்ஜி, ஐடி, நிஃப்டி ஆட்டோ இவங்க எல்லாருமே வந்து அரௌண்ட் 0.1%லேருந்து 1% வரைக்கும் கீழே விழுந்திருக்காங்க. ஸோ செக்டார் ரொட்டேஷனல் அப்படின்றத நம்ம வந்து எப்பவுமே பார்ப்போம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செக்டார்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னா மிட் கேப்புக்கு எல்லாமே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லார்ஜ் கேப்ல பேங்க் நிஃப்டில இருந்த எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டு மிட் கேப்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுபடி மிட் கேப் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐடி செக்டார்ஸை நீங்க தொடவே தேவையில்லை, ஏன்னா அது ஃபுல்லாவே மைனஸ்ல தான் இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் இன்னைக்கு அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன் பார்த்துருவோம். அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் 58% வந்து இன்னைக்கு அட்வான்ஸில் இருந்துச்சு. டிக்ளைன் வந்து 42% இருந்தது. இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ஏன் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக 1843 ஸ்டாக் இருக்குது நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். அதில் இன்னைக்கு க்ளோஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 1240 அப்படின்றது வந்து இன்னைக்கு ரேஞ்ச் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 910 வந்து இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, அதாவது கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் டெப்த்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் 12.92% வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இந்தியா விக்ஸ் வாலட்டிலிட்டிஸ் வந்து நல்லா காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு பையிங் ஜோனை வந்து நம்மளுக்கு கொடுக்குதா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஸை பார்த்துருவோம். ஸோ எஃப்ஐஎஸோட ஜூன் 24 போஸ்ட் க்ளோசிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட் பையராக இருக்கிறாங்க. ஸோ 17,000 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. டிஐஸ் வந்து 680 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் தான் வந்து இப்போ பாசிட்டிவ். பட் ஆனால் இன்னைக்கு ஜூன் வந்து இன்னும் வரல, பட் ஆனால் இன்னைக்குமே வந்து ஒரு செல்லிங்கில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பையிங் ஜோன் வர்றதுக்கான ஒரு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். பிகாஸ் ஆஃப் நம்மளோட நிர்மலா சீதாராமனை வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ அதில் வந்து சத்யகாந்த் அவங்க வந்து வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னைக்கு மார்க்கெட் நல்லா மேலே தூக்குறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நிர்மலா சீதாராமன் வந்து ஹை எஜுகேஷனல் மினிஸ்டரா வந்து போட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்ல வந்து ஒரு ஓவரால் ஒரு ரீபவுண்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு புதிய புத்துணர்ச்சி எடுக்கும் நம்மளோட மார்க்கெட் அப்படின்றதுல வந்து எனக்கு. ஸோ மேக்ரோ டேட்டா வந்து பார்த்துருவோம். ஸோ பிரெண்ட் குரூட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72 ரூபாய்க்கு வந்து போயிட்டு இருக்கு, டாலருக்கு போயிட்டு இருக்கு. இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ டாலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ 94.48 இருக்கு. ஸோ அதே மாதிரி 10 இயர் பாண்ட் ஹீல்டு வந்து 6.90 இருக்கு. இந்தியாவோட விக்ஸ் அப்படின்றது வந்து 12% இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டமாக வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டாக் மூவரை பார்த்துருவோம். ஸோ ஸ்டாக் மூவரை பொறுத்த வரைக்கும் ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7% ஏறி இருக்கு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா டெல்லியோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 2030 எல்லா வந்து இந்த பெட்ரோல் டீசல் இந்த வண்டிங்களை எல்லாம் பேன் பண்ண போற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு மேலே ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் டெக்னிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதுபடி தான் வந்து நியூஸுமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓடா ஐடாஃபோன் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹெவி வால்யூம்ல வந்து இன்னைக்கு ஒரு கிளியரான ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா வந்து மேலே போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாப்போம் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வந்து இன்னைக்கு 2.5% கிட்ட வந்து கீழே விழுந்திருக்காங்க. ஸோ ரெக்கவரி வந்து சீக்கிரமா ஆகும். பட் ஆனால் ஐடி ரிஸ்டோர் ஆகணுங்க. இது எல்லாமே தான் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பெரிய அடியா விழுந்துட்டு இருக்கு. ஸோ இது இவி பாலிசி 2.0 யார் யார் வந்து பயங்கரமா வந்து பயன்படுவாங்க அப்படின்றத வந்து ஒரு சின்ன ஒரு குரோத் எடுத்து வச்சிருக்கேன். ஓலா எலக்ட்ரிக் வந்து பயன்படுவாங்க, டாடா மோட்டார்ஸு, எக்ஸ்டெண்டர் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி அமர் ராஜா எனர்ஜி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நல்லாவே வந்து மூவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எடுத்து வச்சிருந்தேன். அதே மாதிரி குருடாயிலோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுறது பாருங்க. 82 ஆரம்பிச்சு இன்னைக்கு 72 வரையும் வந்திருக்கு. ஸோ ட்ரேட் டெஃபிசிட்டி அப்படின்றது வந்து லோ குருடாயில் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் ப்ரைஸுமே வந்து இதனால ட்ராப் ஆகுறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கார்பரேட் மார்ஜின் இதனால வந்து இன்புட் காஸ்ட் வந்து ரிலீஃப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐயோட பாலிசி வந்து லோ இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பொறுத்து ப்ளஸ் வந்து இந்தியாவோட மார்க்கெட்டும் இப்போ வந்து ஒரு ஷார்ட் புல்லிஷ்ல இருக்கு அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் வந்து சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சத்யகாந்த் தாஸ் அப்படின்றவங்க வந்து வரப்போறாங்க. ஸோ இவங்க தான் வந்து 4 வருஷம் கண்டினியூஸா நம்மளோட அந்த மார்க்கெட்ல வந்து ஒரு செல் ஆஃபே இல்லாம வச்சிருந்தாங்க. அதாவது யுஎஸ் அண்ட்
டாலருக்கு நிகரா இந்தியன் ருப்பி வந்து ஒரு பெரிய மூமெண்டம் இல்லாம ஒரே ஸ்டெபிளா வச்சிருந்தாரு. ஸோ அவருக்கான நிறைய ஐடியாஸ் இருக்கலாம். மேபி வந்தாரு அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரா அவரை தான் போட போறாங்கன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் அதுவுமே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா ரிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:10 இருக்கு. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ரிஸ்க் வந்து கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு மார்க்கெட் லெவலில் வந்து மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பை ஆன் டிப்ஸை வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. டுமாரோட ஒரு கேப் அப் லைக்லி F&O சீரியஸ் அப்படின்றதால ஒரு கேப் அப் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ புல்லிஷ் ட்ரிகர் வந்து 24,100லேருந்து 24,200 வரைக்கும் மேலே போகிறதுக்கான பயங்கரமான ஒரு மொமெண்டம் இருக்கு. ஸோ பார்ப்போம் அதுவுமே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனல் சம்மரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃப்ளாட்டாக எக்ஸ்பீரி ஆனாலுமே நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிட் கேப் வந்து இன்னைக்கு மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு மேலே போகிறதுக்கு. குடாயில் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ ஈவி வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு இருக்காங்க டெல்லியோட கவர்மெண்ட் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ். நம்மளோட இன்னைக்கு பொசிஷன் என்ன இருக்கு, நம்ம எதை வாங்கி வச்சிருக்கோம், அதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது எல்லாத்தையும் ஒன்று வேணா நம்ம போயிட்டு சார்ட்ல பார்ப்போம். ஸோ கைஸ் நம்ம வந்து ஃபிபனாச்சி படி தான் வந்து நிஃப்டியை வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபிபனாச்சி படி பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 இந்த 3 இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்குங்களா. ஸோ இதுக்கு கீழே வர மாட்டேங்குது. அப்போ வந்து மேபி பாசிபிலிட்டிஸ் மெயினாக வந்து மேலே போகிறதுக்கு தான் ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால வந்து நாளைக்கு வந்து க்ளோசிங் வந்து 24,100க்கு மேலே இருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். ஸோ அதுபடி போகுதா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். அடுத்ததா வந்து இந்த சென்செக்ஸை பார்த்துடலாம். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சிமிலர் நம்மளோட அந்த நிஃப்டியை ஃபாலோ பண்ணி தான் வரும். பட் ஆனால் நம்மளோட சப்போர்ட்டை வந்து இது இன்னும் உடைக்கலை அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ டிமாண்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து ரீச் பண்ணுமா அப்படின்றத வந்து நம்ம ஃபர்தராக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ரீச் பண்ணிட்டு கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே போக முடியல அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து வருங்காலத்தில் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த டிஜிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ இதை வந்து நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து இப்போதைக்கு எனக்கு லாபத்தில் தான் இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லாவே கீழே விழுந்திருக்கு. ஸோ நல்லா வந்து ஒரு 10% கிட்ட வந்து கீழே விழுந்திருக்கு 1 வீக்லேயே. ஸோ இது வந்து வாலட்டிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். எஃப்ஐஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸில் விளாடுறாங்க அப்படின்றது வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியுது. பட் ஆனால் இதோட பிரேக் அவுட் ஜோன் அப்படின்றது ரொம்ப கிட்ட இருக்கிறதால நான் இன்னும் வச்சிருக்கேன், இதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் ஜோனில் வரும்போது நான் இதை வந்து செல் பண்ணுறேன். அப்போ உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததான் இந்த அமர் ராஜா பேட்டரி தான். ஸோ இதுவுமே வந்து எனக்கு இன்னும் லாபத்தில் வரல. ஸோ இன்னுமே வந்து எனக்கு லாஸில் தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் 1 வீக்குக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இதில் கூட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணியிருப்பீங்க நீங்கள், நம்புகிறேன். ஸோ நான் இது பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பட் ஆனால் வந்து வேணுன்றவங்க இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம். அமர் ராஜாவை நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஜென் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம 1500 கிட்ட வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து 1 வீக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து கீழே அடிச்சிருக்காங்க. 10% கிட்ட அடிச்சிருக்காங்க. நான் ஆனால் வந்து செல் பண்ணலை. இதுக்கான பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து இன்னும் மேலே இருக்கு. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பயம் கொடுத்துறாங்க. மார்க்கெட்ல வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மேலே போக போகுது அப்படின்னா அவங்க வந்து சில ஸ்டாக்ஸ் அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கீழே இருந்து பை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஆனால் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டம் ஃபிஷிங் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து மறந்துடாதீங்க. ஸோ இந்தியா, அதாவது நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி, இவங்களும் வந்து நல்லாவே வந்து மேலே போயிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இவங்களால வந்து இப்போ சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் லாஸில் தான் இப்போதைக்கு இருக்கு. பட் ஆனால் வந்து நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ மேலே வரும் அப்படின்ற நம்பிக்கையில். பிகாஸ் ஆஃப் இதெல்லாமே வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வர்றது. ஸோ இன்னுமே வந்து ரேலி கொடுக்கல ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். ஸோ அடுத்ததாக யூனிவர்சல் கேபிள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு 3% ஏறி இருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஆல்ரெடி லாபத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து பெருசாக உங்ககிட்ட பேசலை. ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக் நம்ம வந்து 960 வாங்கியிருந்தோம். ஸோ அங்கேருந்து ரேலி கொடுக்க ஆரம்பிச்சது அப்படியே கண்டினியூஸாக ரேலியில் தான் இருக்குது. ஸோ இது வரைக்குமே எங்கேயுமே இறங்கலை. ஸோ அதனால் வந்து ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக் இப்போ நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது. பிகாஸ் ஆஃப் இப்போ 52 வீக் ஹையில் இருக்குது. ஒரு பாட்டம் ஃபிஷிங் எதனா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான அப்டேட் எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் டெய்லி உங்களுக்கான அப்டேட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நன்றி மக்களே.